நமஸ்காரம். நம்ம பெருமாள் அடையறதுக்கு நிறைய வழிகள். அது எப்படி அடையணும் அப்படின்னு வேதங்கள்ல கூட சொல்லிடும். இந்த திரேதா யுகம் பார்த்தேன்னாக்க மெடிடேஷன், அதாவது தவம் இல்லைன்னா தியானம், அதாவது மூச்சை அடக்கணும், தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் வருட கணக்குல அந்த மாதிரி இருந்து தவம் செய்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது வந்து திரேதா யுகம், அதுல எடுத்துருக்காங்க யஜ்ஞம் யாகம் அதெல்லாம் செய்து பெருமாளை அடையறதுக்கு வழிபடுறாங்க. அடுத்தது துவாபர யுகத்தில் பெருமாளை அர்ச்சனைகள்லாம் செய்து அது மூலமாக பெருமாளை அடைந்திருக்கும். கலியுகத்துல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சிம்பிள், ஸ்ரவணம் கீர்த்தனம், அது ரெண்டு போகும். காதால பெருமாளை கேட்கணும், வாயால பெருமாளை பாடணும். இன்னைக்கு நம்ம பீனகளோட கிருஷ்ணகான சபாக்கு ஒரு கச்சேரி கேட்க வந்திருக்கோம். ஏன்னா கர்நாடிக் மியூசிக் அப்படின்னாலே எல்லா கச்சேரிகளிலும் பிரதானமாக சுவாமிங்க பத்தி பாடல்கள் தான். இன்னைக்கு நம்ம கேட்க போற கச்சேரி திருச்சூர் பிரதர்ஸ் அவர்களுடைய கச்சேரி. கேட்கலாம், பெருமாளை தியானிக்கலாம். நமஸ்காரம்.